ஹாய் ஹலோ வணக்கம். விகே சர்ப்ரைஸ்ல நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து பாவக்குடிச்சு நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து 11 மாதம் 8ஆம் தேதி வந்து நாங்கள் 2வது ஆர்டர்ஸில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி என்ன சம்பவம்னு சொன்னால் வந்து இன்றைக்கி உண்மையாகவே வந்து அம்மா அவங்களுடைய பிறந்தநாள் தான் நாங்கள் எங்களுடைய விகே சர்ப்ரைஸ் ஏரியாவில் வந்து நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே போல் 72 வயசு அம்மாவுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பு மகள் வந்து எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்க்கு எங்களுக்கு செய்ய போகிறாங்க. அழகா அம்மாவுடைய பிறந்தநாள் நாங்கள் வேறு லெவலில் வந்து சர்ப்ரைஸ் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க இப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய யூடியூப் பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்களும் பார்க்கலாம். ஓகே. வாடி நம்மோட பக்கம் போவோம். ஒரு பதிக்கஞ்சங்கிலி தாரே பட்டு கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம். வாடி நம்மோட பக்கம் போவோம். நான் வச்சு வீடு தாரேன், கொஞ்சம் மெத்த போட்டு தாரேன். மத்தியான நேரம் வடி மாந்தோப்புக்கு போவோம். ஓகே, இன்னைக்கு வந்து யாருக்கும் இங்கே விசேஷமான நாள் எதுவும் இருக்கா? இன்னைக்கு அப்படி இருக்கானு யாருக்கு எடுத்தாலும் எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம இருக்கு. விக்கிமாமா நீங்க கண்டுபிடிங்க பாப்பா, இன்னைக்கு யாரு அந்த பர்த்டே கேர்ள்னு சொல்லி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒரு பவர் ஆள் இருக்கிறா இன்னைக்கு பர்த்டே, சின்ன பிள்ளை ஆள் இருக்கா. எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லி பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரைட். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மாட பேர் என்ன பேர்? அம்மாட பேர் கண்ணுமணியோ? கண்மணி காதலன் நான் கண்ணுமணி. ரைட். ஓகே. இன்னைக்கு கண்ணுமணிக்கு என்ன வித்தியாசமான நாள்? இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு கண்ணுமணிக்கு பிறந்த நாள். எத்தனை வயசு பிறந்த நாள்? 78 வயசு பிறந்தாலே. ரைட். ஓகே. இன்னைக்கு அம்மாடக்கு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் தந்துருக்குறாங்க அம்மாவுக்கு கொடுக்கட்டாமன்னு சொல்லி. சரியா? அதுக்கு முன்னாடி எங்களை வைக்கமா விஷ் பண்ணிட்டீங்களா? ஒருத்தர் விஷ் பண்ணுவோம் வேணே. ஓகே, அப்போ நான் உள்ளே போவோம். அம்மா வணக்கம். வணக்கம். ரைட். ஓகே. அம்மாவுக்கு எத்தனை வயசுன்னு சொன்னீங்களா? 78 வயசு தானே? ரைட். அம்மாட 78 வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி அம்மா நிறைய பரிசெல்லாம் வந்து எங்களுக்கு தந்துருக்குறாங்க. சரியோ? அப்படி யார் தந்துருப்பாங்க உங்களுக்கு பரிசெல்லாம் அனுப்புறேன்னு சொன்னாது? என்ன சிரிக்கிறத பார்த்தா கண்டுபிடிச்சிட்டீங்களோ? இங்க இருக்கிறதுல யாராச்சும் இருக்குமா? இந்த படியை தான் கொஞ்சம் சிரிக்கிறான்னு வேணா தான் இருக்கணும். அடே உண்மையை சொல்லுடா. யாரா இருக்குமாவா? யாரா இருக்கும்? அம்மாக்கு பரிசெல்லாம் வந்து பிறந்த நாளைக்கு தாரேன்னு சொன்னா யாரா இருக்கும்? புள்ளியோ? எத்தனை வயசு பிள்ளை? சின்ன பிள்ளையா? பெரியாளா? எங்க இருக்கிறா மகள்? வெளிநாட்டில் இருக்கிறாவோ? ஆனால் எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தம்மா யாருமே கிஃப்ட் ஒன்றும் தரையில்லை. இங்கே இருக்கிறவங்க தான் உங்களுக்கு இந்த பரிசெல்லாம் கொடுக்கட்டாமன்னு சொல்லி தந்துருக்குறாங்க. முக்கியமாக விஷ் பண்ணிட்டீங்களா அம்மாக்கு?
திரும்ப ஒரு வாட்டி நம்ம விஷ் பண்ணுவோம். ரைட், ஓகே. மீண்டும் மீண்டும் அம்மா நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அம்மாவுக்கு அழகான கேக் கொண்டு தந்திருக்காங்களா அம்மாவுக்கு கொடுக்கட்டாமான்னு சொல்லி. ஓகே, மிக்கி மாமா அதை கொடுங்க பாப்பா அப்படியே. ரைட், ஓகே. அம்மாவுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. ரைட், மூத்த பிள்ளைய பேர் விஜயகுமார். எங்க இருக்கிறாள்? பாலச்சியில் இருக்கிறாங்க. 2வது பிள்ளை உதயகுமார். அவர் எங்க இருக்கிறார்? இவர் தானா? ரைட், அப்ப இவர் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். நான் அதில் கேட்குறீங்களா உங்களோட மகன் என்னன்னு சொல்லி கேட்பீங்க? உங்களோட மகன்கிட்ட கேளுங்க பாப்பா, நீங்களே எனக்கு பரிசில் அனுப்புறீங்கன்னு சொல்லி அடேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்படி தான் கூப்பிடுறீங்கன்னு. எப்படி கூப்பிடுறீங்க உங்களோட மகனை? உங்களோட மகனை எப்படி கூப்பிடுற நீங்கள்? சரி, மகன் கூப்பிட்டு மகன்கிட்ட கேளுங்க பாப்போம். நீங்களா மகன்? ஐயா வணக்கம். வணக்கம். ரைட், ஓகே. அம்மாவோட பிறந்த நாளுக்கு வந்து நீங்களா சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் கொடுத்த? நீங்க மகள் தான் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, அப்படியே பின்னி வச்சுருவாங்க அடுப்பும். ஓகே, அப்போ அம்மா சொல்கிறீங்களா அம்மாவோட மகள் மட்டும்தான் செஞ்சுருக்கலாம்னு சொல்லி, அப்போ வேறு யாரும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை? அப்படியா? வாய்ப்பு இல்லை. ரைட், ஓகேம்மா. அதே போல் வந்து அம்மாவுக்கு அழகான சாக்லேட் பாக்ஸ் ஒன்று தந்துருக்குறாங்க. மிக்கி அதை கொடுங்க பார்ப்போம். ரைட், ஓகே. அழகான சாக்லேட் பாஸ்கெட் வந்ததுனால அதே போல் எங்கள்ட மிக்கி மாமா என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால் வந்து அம்மாக்காக வந்து ஒரு அம்மா பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று தர போகிறாங்களாம். அம்மாவும் சேர்ந்து ஆடுவீங்களா? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. என்ன கஷ்டப்படுத்தாதீங்கடா. சரி, ஓகே. மிக்கி மாமா உங்களுக்கு ஒரு டான்ஸ் எடுத்து தருவா, சரியா? அப்போ அழகான டான்ஸ் ஒன்று தந்துருக்குறாங்களா அம்மாக்கு? நம்ம டான்ஸ் பிடிச்சிருக்கா? நல்லா ஆடுறாவாள்? நல்லா ஆடுறாங்களா? ஆடுறாங்களா நம்ம? ரைட்டு, ஓகேம்மா. உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து மிக்கி மாமாவில் வரும், அம்மாவுக்கு கிஃப்ட் எல்லாம் வரும்னு சொல்லி, பொம்மை குட்டி வரும், கிஃப்ட் எல்லாம் அம்மா கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்களா யாரும்? இல்லை, அம்மா ஹாப்பி தானே? அம்மா சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம்? சந்தோஷம் தானேம்மா? ரைட்டு, ஓகேம்மா. அம்மா காலை எவ்வளோ அழகான ஃப்ரேம் ஒன்று இருக்குது. மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். ஓகே, அந்த ஃப்ரேமை வந்து அம்மாவும் மிக்கி மாமாவும் சேர்ந்து பிரித்து பார்ப்போம், சரியா? ஓகே, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து யார் இருக்கிறாங்களம்மா? அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் யார் இருக்கிறாங்க? அந்த ஃபோட்டோவில் ஒரு ஆள் இருக்கிறாங்க தானே, அவங்க யார்? மகளா? அந்த அங்காள் இருக்கிற சாரி கட்டி ஒரு பிள்ளை ஒட்டி இருக்கிறா, நீங்கள் தானே அந்த பிள்ளை? நீங்கள் தானே? ரைட்டு, ஓகேம்மா. அப்போ வந்து உங்களோட மகள் தான் வந்து சர்ப்ரைஸ் அவங்கள கிஃப்ட்டில் அனுப்பியிருப்பாங்களே, அப்படியா?
அப்படிதான் ரைட் ஓகேம்மா. அதே போல் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குமா உங்களுக்கு மிக்கி மாமா, அதை அப்படியே வைங்களா அதில். ஓகே, இந்த பெரிய ஃப்ரேமை வந்து மிக்கி மாமாவும் அம்மாவும் சேர்த்து பிரிஞ்சு பார்ப்போம். சரியா, அப்படியே உள்ளே கொடுத்து விடுங்க ஐயா. ஓகே, பிரித்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. அழகுல இருக்கு, எப்படி மாறி வைங்க. வாவ், சூப்பர். வடிவா இருக்கு என்னம்மா, வடிவா இருக்கு தானே. ரைட் ஓகே. அம்மா நான் நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறா ஒரு வேலை. பயந்துட்டீங்களாம்மா மிக்கி மாமா இதை கண்டு இல்லையே? பயந்துட்டீங்களா நீங்கள்? பயந்துட்டீங்களா அந்த பொம்மை குட்டியை கண்டு? இல்லை தானே, ஒரு பயம் இல்லை தானே? இல்லை கதைக்கிறீங்களே நீங்கள், அதான் கேட்டுருந்தாங்க. சரிம்மா ஓகே ஓகே. அம்மாவுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி அழகாக அம்மாவுக்கு வந்து கிஃப்டெல்லாம் அனுப்பினது யாருன்னு சொன்னால் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களோட மகள். என்ன பேர் சொன்னீங்க? ஹரிதா. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாவானே அவ தான் வந்து அம்மாவுக்கு வந்து இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. சரியாம்மா ஓகே. அம்மா ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா உங்களோட மகளுக்கு? ஏதாவது சொல்ல போகிறீங்களா உங்களோட மகளுக்கு? வெளிநாட்டில் இருக்க மகளுக்கு? வெளிநாட்டில் உங்களோட மகள் இருக்காங்கல்லண்ணே, உங்களுக்கு பரிசெல்லாம் தந்துருக்காங்கல்லண்ணே, அவங்களுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? வீட்டில் போயிருக்கா, ஏதாவது நன்றி சொல்ல போகிறீங்களா? ஓகே, அம்மா வந்து ஒன்றுமே சொல்ல விரும்ப இல்லையா? இப்போ பாருங்க அம்மா சொல்லுவோம், நான் சொல்கிறதம்மா அப்படியே சொல்லுங்க. சரியா ஓகே ரைட். நான் வந்து ஐ மிஸ் யூ மகள்கிட்ட சொல்லுவோம். சரியா, ஐ சொல்லுங்க. ஐ மிஸ் யூ அன்பு மகள். அதே ஒரு லவ் யூ சொல்லுமா? ஓகே ரைட். ஐ லவ் யூ. எனக்கா சொல்கிறீங்க இல்லையே? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். இல்லை தானே. ரைட், அன்பு மகள். ரைட் ஓகேம்மா, தேங்க்யூ. நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸில் வந்து அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நாம் அழகாக வந்து இப்போ கேக் கட் பண்ணுவோம். சரியா ஓகே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும்